வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. ஜனகர் ஜனதனர் சனாதனர் சனத்குமார் என்று சொல்லக்கூடிய நால்வரை படைத்தார். இது நால்வரும் சிவனிடம் சென்று சரியை கிரியை ஞானம் மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று தனகாதிபதிவர்களாக சென்று விட்டார்கள். மறுபடியும் தனக்கு சந்ததிகள் என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார் என் தந்தை. என் தந்தை உடலிலிருந்து பலர் சொல்றார்கள். எப்படி என்றால் மடியின் நார்தகனால் பசுசராத்பாவிலிருந்தும் பிறருதக்குள்ளிருந்தும் புலவர் நாவலிருந்தும் புலசிறு காதிலிருந்தும் அங்கிரச முகத்திலிருந்தும் அத்திரி எண்களிலிருந்தும் மரிசு மனத்திலிருந்தும் தோற்றுவித்தார். பிறகு இவர்கள் அழைத்து இல்லறத்தினாடி போக சொன்னார் என் தந்தை. என் தந்தை சொல்லை கேட்டு 9 பேரும் இல்லற வாழ்வை நாடி சென்று விட்டார்கள். இதில் நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்லை வெறுத்து மறுத்து என்ற வாழ்க்கையை இதனால் என் தந்தை எனக்கு சாபமிட்டார். எப்படி என்றால் எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதில் வாழ்வாய் என்று சபித்தார். அதன் காரணமாக கந்தர்வராஜன் மகனாக பிறந்து சித்திரரதன் புத்திரராகப்பட்ட 52 பெண்களை திருமணம் முடித்தேன். அதில் ஒரு பெண்ணை காப்பு என்ற செயலாகவும் 51 பேர் உலகத்திற்கு அச்சரங்களாக கொடுத்துள்ளேன். பிறகு நாரதி என்று சொல்வதை பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். பிறகு ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்கக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யக்கூடிய உலகமும் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுந்தம் சென்று தசவதாரம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரத்துக்குரிய சிரமன் நாராயண கண்டு வணங்கி மகாலட்சுமியும் சுமத்தில சத்ருவனிக்கு கானகத்தை அடைந்து விட்டேன். இக்கானகமோ கண்ணுக்கு விருந்தளிக்கும் காட்சியாக தோன்றுகிறது. இங்கே கந்தப்பெருமான் குடி கொண்டிருக்கார். இருந்தாலும் இக்கதைக்கும் கலகத்திற்கும் முழு முதற்கடவுளான ஆனமுகத்தின் 5 கரத்தை மூசிகமாக நடை அந்த மகாபரமளியும் நாகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறகு நான் கதைக்கு செல்லலாம். ஓம் நமோ நாராயணா. நாரதராயன் நடித்துக் கொண்டிருக்கும் படையப்பா அவர்களுக்கு இந்த விழா கமிட்டியின் சார்பாக இந்த மாலையும் பொன்னாடையும் பொருத்தப்படுகிறது. பூமாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்திருக்கூடிய திருப்பூவனம் வாழ்கின்ற கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கூடிய விழா கமிட்டியர்கள் அன்பு உறவுகளுக்கும் இங்கே சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கூடிய ஸ்ரீ கண்ணன் ஒளிபரிக்க நினைத்த அன்புலத்திற்கும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்திருக்கக்கூடிய அள்ளி நகரத்தைச் சேர்ந்து அன்புலம் கொண்ட அன்பு மைத்துனர் ஆதீஸ்வரன் மாமா அவர்கள் என் சார்பாக எங்களுடைய கலைக்குழுமத்தின் சார்பாகவும் நன்றி 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 வணக்கம்.
பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதிடுவோம், எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அவர் பெருமைகள் ஆயிரம் நாவு கொண்ட ஆதி சேடராகியும் சொல்ல முடியாது. குறிஞ்சி கடவுள் முருகன், முல்லைக்கு விஷ்ணு, நேதலுக்கு இந்திரன், மருந்தத்துக்கு சிவன், பாலகி துர்கை, இப்படி பல கடவுள் இருந்துட்டாலும் அந்த கடவுளை சிறந்த கடவுள் குறவர், காணவர், குன்றவர், இருவலர், ஏற்றினர், குரத்தி, கொடிச்சி இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வர்றம் அகம் பொருள் இன்பம் வீடு அனைத்து நல்கும் கந்தநாதனை வணங்கி அவரோடு இணங்கி இவ்விடத்தில் வந்துவிட்டாலும் இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது என்ன ஒரு தன்மைகள் தெரியுதென்றால் உலகத்தில் எத்தனை விதமான ஜாதி மதங்கள் இருந்துட்டாலும் அனைவருமே ஒரு தாய் மக்கள், ஒரு தேசத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடோடு இந்த உலக மக்கள் அனைவருமே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்துகின்ற பொழுது இந்த உலகம் என்பது ஒரு சமமான ஒரு நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே உலகம் சமநில பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உலகம் சமநில பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறவே காணும் மனவே, நிலவே காணும் மனவேண்டும், இறைவாக நீ பெற வேண்டும். உலகம் சமநில பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும்.
சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வு தாண்டிட வேண்டும் இரவே காணும் மனமே இறைவாக நீ தர வேண்டும் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வு தாண்டிட வேண்டும். நன்றி நன்றி நன்றி. இப்படி உலகம் என்பது சமமென்ற ஒரு நிலையில் இருந்துட்டாலும் திரிலோகமும் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்பது என் தளபதி. அப்படி இருக்கின்ற பொழுது கலகத்திற்கான வழி இதுவரை ஒன்றுமே கிடைக்கவில்லை. இருந்தும் எதிர்பார்த்து காத்திருப்போம். இந்த இடம் எப்பேற்பட்ட இடம்? மிக அற்புதமான இடம். இது குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது பலவிதமான வரவங்கள் நடமாடக்கூடிய விதமாக இருந்துவிட்டாலும் இவ்விடத்திலே எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் உண்டு. எவ்வளவு பேர் எப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மும்மூர்த்தியில் முதல் மூர்த்தி சிவபெருமான். சிவபெருமான் இறங்கி ஓடுற சாத்திட்டு போய் சிவபெருமானுக்கு அழிக்கக்கூடிய வேலை எதை என்றாலும் அநியாயங்கள் அகம்பாவங்கள் அக்கிரமங்களை அழிக்கிற வேலை சிவபெருமானோட வேலை. அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அநியாயங்கள் அழும்புதான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக சிவபெருமானுக்குத்தான் அதிகமான வேலைகள் உண்டு. அதே மாதிரி என் தந்தை பிரம்மனுக்கு படைக்கக்கூடிய வேலை. நாட்டில் என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் அது ஒரு பக்கம் நடந்துட்டு போட்டு ஆத்தாவுக்காக. ஆக என்ன வேலை நடந்து கொடுத்தாலும் படைக்கிறது அவருடைய வேலை. படைத்துக் கொண்டிருக்கின்றார். எத்தனை உயிரினங்களை படைத்தாலும் அத்தனை உயிரினையும் காத்து ரட்சிக்கக்கூடியவர் தான் என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்ட அந்த கண்ண பெருமானை வணங்கிவிட்டு பிறகு நான் கதைக்கு செல்லலாம். ஓம் நமோ நாராயணா. பன்னீர் மலர் சொருகிய மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. பன்னீர் மாலச்சோரியில் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. செங்கோடி சென்ற சகராகங்களே செங்கோடி செங்கல் தருவாகங்களே. செங்கோடி சென்ற சகராகங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் குரு சோதனை புகழ் பாடுங்களே. ஒரு கொடியோடு மதுராமையாகின்றவள் அவள் அருள்கின்றவள் ஸ்ரீரங்கத்தில் வள்ளி கொள்கின்றவள் குழல் கொடுத்து மூங்கிலே எங்கள் புருஷோத்தமை புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க என்னை கொடுத்தான். அந்த பாலன போர் முடிக்க தன்னை பாஞ்சாலி முறைகளுக்கு கொடுத்தான். அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். ஆண்டவருக்கு உரிமை உள்ள உண்மையை கொடுத்தான். ஆண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். ஆண்டவருக்கு உரிமை உள்ள உண்மையை கொடுத்தான். கீதை என்னும் பாடம் கொடுத்தார். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். குழல் கொடுத்து மூங்கிலே எங்கள் குரு சோதனை புகழ் பாடுங்களே. அந்தாடும் கங்கை மலத்தோட்டங்களே எங்கள் மதுசூதனை புகழ் பாடுங்களே. கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு சோதனை புகழ் பாடுங்களே. நன்றி நன்றி நன்றி. இப்படி என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவை வணங்கி திருமுருகன் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்களுக்கு இந்த விழா கமிட்டி சார்பாக இந்த பொன்னாடை போற்றப்படுகிறது. ஜெயராம் அவர்களுக்கு இந்த விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகின்றது.
புல்லாங்குழல் வாடலை பாராட்டி அன்பில் கொண்ட தாய்க்குளம் அவர்கள் எனக்கு அன்பு பிடித்த பெருமை சொத்துள்ளார்கள். அவரின் சார்பாக எங்களுடைய கலைக்குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 கிடந்த வணக்கம். ஆக இப்படியெல்லாம் இருந்து வந்தாலும் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவப்பட்டவர் அன்னவரை வணங்கி விட திரும்ப விட்டாலும் திரிலோகம் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய கள்ளகத்திற்கான வழி ஒன்றும் கிடைக்கவில்லை என்ற எதிர்பார்ப்பாக விடத்தில் இருந்துட்டாலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது மனதுக்கு ஏற்படுகின்றது ஒரு ஆனந்தம். இயற்கையான இந்த நந்தவனம், அதில் இந்த திருப்பூவனத்தில் இப்படி ஒரு கணத்தை பார்க்கின்ற பொழுது மிக ஆனந்தமான ஒரு இயல்பை ஏற்படுகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இயற்கையான காட்சிகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது கண்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கின்ற ஒரு காரணத்தினாலே என்ன கிட்டங்கின்றா ஆமா, அது இந்த அற்புதமான திருப்பூவனத்திலே வைகை நதி ஓரத்தில் அந்த நதி ஓரத்தை நதியோரம் நாணம் கொண்டு நாட்டியமாடிது மெல்ல நானந்தானந்தமின் சொல்ல நதியோரம் நன்றி 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 நன்றி. அப்படிலாம் ஆனந்தம் மைக்குடி பொந்தப்புலி கருப்புசாமி ஆர் சின்னத்தேவர்கள் எனக்கு 100 ரூபாய் நல்வழிப்படுத்த பெருமை சொல்கிறார்கள். அவர் என் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 கருத வணக்கம். பூவந்தி தொழிலதிபர் அக்னி முருகன் டைம்பாஸ் போர்க்கதி நண்பன் பூவிலிங்கம் பூவந்தி அன்பு உள்ளங்கள் ஒரு பாடலை பாடச் சொல்லி அன்பளிப்பதை பெருமை சொல்லலாம். என் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 வணக்கம். அப்படிலாம் பிறக்கக்கூடிய விதமாக பார்க்கின்ற பொழுது இவ்விடத்திலே ஆனந்தம் ஏற்படும். எப்படி ஆனந்தம் ஏற்படும்? இயற்கையான காட்சிகளை காண்கின்ற பொழுது மனதுக்கு ஆனந்தம் ஏற்படும். இல்லை இப்படி ஒரு திருவிழா கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது மனதில் சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கலை நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது எவ்வளவுதான் கஷ்டங்கள் துயரங்கள் இருந்துட்டாலும் அதெல்லாம் மறந்து மனமாகப்பட்டது ஆனந்தமான ஒரு இன்பம் இடத்தில் கிடைக்கும்.
ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சும்மா ஆனந்தம் கிடைக்குதா? திருவிழா கூடத்தில் இப்படி பார்த்தா ஆனந்தம் கிடைக்குமா? 4 நண்பர்கள் சேரணும் அப்படின்னா அது இருந்தால் தான் இன்னைக்கு ஆனந்தம் பிறக்குது அப்படிங்கிறான். அது இல்லைனாக்கா என்ன விசேஷம் வச்சு ஒன்றும் கவனிக்க மாட்டேன், ஒன்றுமே கவனிப்பில்லையே அப்படின்னு எல்லாரும் இப்போ எதுக்குள்ள ஆனந்தத்தை தேடுறாங்கன்னா அதுக்குள்ளதே ஆனந்தம். அதுதான் அது எதுன்னா அந்த மது. இன்னைக்கு தமிழகத்தில், தமிழகம்ங்கிறது உலகமெங்கு இன்னைக்கு மதுபானத்துக்கு அடிமையாகி சீரழிந்து கொண்டிருக்கின்றது மனிதரோட வாழ்க்கையோட நிலை. அதிலும் வன்மையே வரக்கூடிய சந்ததிகள், இளந்தார்கள், இளைஞர்கள் ரொம்ப அதுக்கு அடிமையாகி விட்டார்கள். அதுக்கு அடிமை ஆக்கி விட்டார்கள் பெரியோர்கள். ஆமாம், இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா இனிமே போகக்கூடிய காலகட்டத்தில் சின்ன சிறு குழந்தை குட்டியெல்லாம் பெரிய பிள்ளை ஆகிற காலத்தில் இது எங்கே போய் முடிய போகுது? ஆனால் தொடக்கம்னு ஒரு தான் முடிவு ஒன்று இருக்குது. அது எப்படி முடியுங்கிறத காலத்தில் பார்க்கலாம். அப்படிலாம் இருந்துட்டால் இந்த இடத்துல ஆனந்தம் தரக்கூடிய அளவுக்கு சிறப்பு மிகுந்த இந்த குறுநிலத்தை பார்க்கின்ற பொழுது மனதுக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் அப்படின்னா இந்த இடத்துல அற்புதமான விதம் கொண்ட பலவிதமான மரங்கள் நிறைந்திருக்கூடிய இந்த குறிஞ்சி நிலம். பல சொல்லணும் விடுவோம். பலவிதமான மரங்கள்னா இங்கே இருக்கிறது நதி ஓரத்தில் அதிகமாக இருக்கிறது மூங்கில் மரம். இந்த மூங்கில் மரம் என்பது மர வகையை சார்ந்தது கிடையாது, புல் வகையை சார்ந்தது. புல்லிலேயே பெரிய புல் எது தெரியுமா? பேசுங்க, பக்கத்து ஊர்னு பேச மாட்டேங்கிறீங்க. அந்த புல்லு கிடையாதியா. புல் வகையிலே பெரிய புல் எதுனா மூங்கில் மரம், அது புல் வகையை சார்ந்தது. இப்ப விநாயகப் பெருமானுக்கு சாற்றக்கூடியது அருகம்புல். எந்த ஒரு கோவில் விழாவாக இருந்தாலும் கும்பாபிஷேகம் நடத்திட்டாலும் அங்கே பயன்படுத்தக்கூடியது தெற்ப புல். அந்த மாதிரி புல் வகையில சேர்ந்தது எது அப்படின்னா மூங்கில் மரம் என்பது பெரிய ஒரு புல் வகையை சார்ந்தது. அப்பேற்பட்ட அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மூங்கில் மரத்திலே வண்டுகள் துவாரம் இருக்கும். அந்த துவார காற்றிலே இனிமையான ஒரு நாத ஓசை வெளிவரும். அந்த நாத ஓசையில் இந்த குறிஞ்சி நிலத்தில் வசிக்கூடியவர்கள் காதலர்கள் ஆடி பாடி எப்படி மகிழ்வார்கள் அப்படின்னா, மூங்கில் மர காற்று நீலை கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மர காற்று நீலை கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காற்றினிலே நாதமில்லை என்றால் புனிதம்
திருப்பத்தூர்காரர் மிக அற்புதமான விதத்திலே சின்னஞ்சிறுவதில் வெகு சிறப்பாக சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் இருக்கக்கூடிய இந்த குருஜி நிலத்திலே அற்புதமான கழகத்தின் வழி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஏதாவது கேட்குமா உள்ளே சத்தம்? அற்புதமான ஒரு கானம். இந்த கானத்தை கேட்டவர் நீங்கள் உள்ளவர்கள் எல்லோருக்குமே பிறக்க வேண்டும். அற்புதமான ஒரு கானம். இவ்விடத்தில் வள்ளி என்ற பெண்மணி சிறப்பான முறையில் ஆலோலம் சோய் என்று கானம் பாடி பரவ விரட்டி கொண்டிருக்கின்றால் எதற்காக அப்படின்னா கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த வள்ளி சிறப்பான முறையில் ஆலோலம் சோய் என்ற வார்த்தையை சொல்லி விரட்டி கொண்டிருக்கின்றால் பறவை இனங்களை. அப்படி பார்க்கின்ற பொழுது அன்னவளை முருகப்பெருமானோட சேர்த்து வைக்க வேண்டும். அதன் மூலம் நமது கழகத்தை இன்று தொடங்க வேண்டும். இருந்துட்டால் இந்த இடத்துல இந்த பெண்மணியோட சத்தத்தை பார்க்கின்ற பொழுது குயிலே இளமான் குயிலே உன்னன் போட்டில் இருந்து வள்ளியில் வந்து பாடு கேட்டு அதைத்தான் கேட்டு மெல்ல விரும்பும் எனதுவா என்பல்ல என் நினைவு மயிலே மலைவா மயிலே வண்ண சிறைகள் விரித்து அழகு நடனம் மாடு பார்த்து அதைத்தான் பார்த்து மெல்ல தெளியும் எனதுவா என்பல்ல என் நினைவு பாட்டு எசப்பாட்டு கேட்டு சிறை கதவினை திறந்து கொண்டு சிரிக்கிளி என்ன வெளியே வா இந்த செந்தமிழ் செல்வனுக்கு நல்ல இசையொன்று படித்தேன் வா ஆவாரம் பூவே நீ வா பாட்டு பாட்டு அப்பா கேட்டு இதை கேட்டு யாரோ சொன்னாங்க ஒரு வள்ளி பொண்ணு இங்கு வந்து நின்னதுன்னு நிஜமா அது நிஜமா நிஜம்தான் இந்த ஊரே சொன்னாங்க என்னன்னு ஒரு ஜல்லிக்கட்டு காலை வந்து முத்துதுன்னு நிஜமா அது நிஜமா நிஜம்தான் எங்க வெட்டிக்கார நிஜம்தானா நீங்க நிறைய முட்டு வாங்கிருப்ப உடைய காலம் மாட்டுட்ட எல்லா பேரும் முட்டு வாங்கினாலுங்க காலம் மாட்டுக்கிட்ட முட்டு வாங்குறியா இல்லையோ பசு மாட்டுக்கிட்ட நிறைய முட்டு வாங்கிறேன். ஆமா பசுமாடு பால் தானே சிந்தாமணி கோயிலே சிந்தாமணி கோயிலே தழுவாமலே மல நழுவாதடி மல முருகாதடி மயிலே மயிலே சிந்தாமணி கோயிலே மலக்கும் போது சிந்தாரம் பூமடலே சேர்த்து வச்ச பத்து சேரம் பூத்திருக்கு நட்சத்திர சுந்தரடி நீர் சேர்த்தா சிவனுக்கு சிவவரை இவள் இருந்தா சிந்தாமணி குயிலே பூமலரே ஒரு போலே நீ நாளோடு மலர்ந்து
நினைத்துக்கொண்டு இந்த இடத்தில் அந்த பெண்மையாகப்பட்டவள் ஆளோளும் சோ என்று கானம் பாடி பறவை விரட்டி கொண்டிருக்கின்றால் எதற்காக அப்படின்னா என்ன நிலையானாலும் சரி அண்ணவனை அடைந்தே தீர வேண்டும் எண்ணத்தோடு இந்த பெண்மையாகப்பட்டவள் இந்த இடத்துல மான்வெட்டில் பிறக்கப்பட்டு ஒரு மானினத்தை போல இந்த இடத்துல துள்ளி திரியும் அண்ணவளை பார்க்கின்ற பொழுது பூங்காற்றே எந்த புள்ள நீங்க எந்த புள்ளைய கூட்டிய பூங்காற்றுன்னா கந்தப்பெருமான் முருகப்பெருமான் இந்த இடத்துல தூது விட்டக்கூடிய தூதுவம் போல நான் வந்திருக்கேன். நீங்க ஏதோ ஒரு பிள்ளை நினைச்சு பாடுற மாதிரி நீங்க வேற ஆள் கேட்டீங்க, நான் வேற ஆள் கேட்கிறேன். அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா தனியா அவள் இல்லாம நெஞ்சம் வாடுவே பெட்டிபாசுடைய ராமதாஸ் அண்ணா அவர்களே வணக்கம். ஆமா, நான் என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேனோ அந்த பாட்டை நீங்க பாடணும். அப்படியா? சரிங்களா? அப்படியா? நடிகர்கள் என்ன பாட்டு பாடுறோமோ அதை வாங்கி பாடுறது உங்க வேலை, பின்பாட்டு தானே. அப்ப முடியலையா? நான் ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்கேன், அந்த பாட்டை நான் முடிவிக்க கொண்டு வரல, அதுக்குள்ள நீங்க ஒரு பாட்டை கோர்த்துக்கிட்டு என்னவா? இல்ல, வள்ளியம்மாட்ட பேசி 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 பார்க்கணும். சரி, பெட்டிக்கார்ட்ட பாடி பார்க்கணும். நாரதருக்கு பாட்டுக்கு நாரதர் தானே. பாட்டுக்கு நாரதர் இல்லை முடியலன்னா பாவம் சுந்தரம் நிறைந்து உள்ள போயிருங்க பாப்போம். நான் போட்டி விடக்கூடிய ஆள் உள்ள இருக்கியா? உனக்கும் எனக்கும் அதுக்கு ஐயா போட்டி. போட்டியா? முடிஞ்சா போடியா இல்லைட்ட போட. சரி, ரசிகரோட எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருக்குது. பாருங்க எத்தனை பாட்டு பாடுறீங்கன்னு பாப்பான். நான் பாடுற பாட்டை நீங்க பாடக்கூடாது, நீங்க பாடுற பாட்டை நான் பாட மாட்டேன். அது வேறையா? பாடுங்க பாக்கலாம்.
உள்ளே கண்ணம் குழி விழுந்த காவியம்மா வந்திருக்கிறோமா நீ மட்டும் தானே திறந்தா கூடவே ஒரு மாலையிடு நீ தரித்து ஒரு தோழமிடு உன்னை தானே தானா வந்த சந்தனமே இது வேறாரும் பறிக்காத மணிய தோட்டமே வேறாரும் படிக்காத மங்கள ராகமே பட்டியே வாசமுள்ள ரோசாவே கட்டரங்கு மச்சேன்னு சொன்னாங்க கட்டுக்கதே அத்தனையும் கட்டுக்கதே அத சத்தியமா நம்ம மனு ஒத்துக்கலே உச்சி வகும்பெட்டு சித்து வச்சகிரி பச்சை மலை பக்கத்திலே நீ இதென்று சொன்னாங்க நீ இதென்று சொன்னதிலே நாயமன்ன நான் வருவேன் நடுசாமத்திலே திருக்கோலம் போட்டு நாள் பாடுது நானே மனசு ஒரு ராகத்திலே இது பாடி பாடி தானே கருகுது தாங்காதம்மா என் மனசு தாங்காதம்மா நீங்காதம்மா உன்னினவு நீங்காதம்மா மானே மயங்கே நானே மானே மயங்கே நானே ஏ கூற குயில் தேவல பார்த்து நடிக்குது பார்த்து பதில் சொல்லி கேட்டு மானே மனசுக்கு மானே மனசுக்கு சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க பொண்டாட்டி கட்டிட்டு வாடா சொன்னாங்க முன்னாடி கூட்டிட்டு வாடா கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆசிரங்கள் அடி பொழுதாய அடி பொழுதாய ஊருக்கு வரசகத்தில் வெகு தூரம் போகும் வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சொல்ல சொல்லட்டானா வாடா முன்னாலே வாடா முன்னாலே வச்சு வாடா முன்னாலே ஆண்டவனும் நானும் அண்ணன் தம்பிக்கு உண்டு அவனுக்கு முன்ன போல அப்பா மாயாருங்கள் ஒரு நதி ஒரு தனக்கு சொந்தமில்லை அம்மா ஒரு நதி ஒரு தனக்கு சொந்தமில்லை அம்மா
ஒண்ணு அது நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மாதம் தானம்மா இந்த தாயார் தந்தையார் புறம்மா தாயி பொழிய விட்டு தண்ணி ஓடு மனிதனுக்கு தாயி பொழிய விட்டு தண்ணி ஓடு மனிதனுக்கு சந்தோஷம் சொல்லடா தலைகளுக்கு இஷ்டம் போல செய்யடா ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு சில அறிவையெல்லாம் கெடுக்கிறடா புல்லு ஆண்டவனும் குடித்தவனும் சிலர் மண்டையிலே ஏறலையே ஆதி பரகு நீ வந்ததனால பம்பை முடிக்கப்பட்டு பரிவட்டம் தங்கரதம் போல நாடு தாரக்கையே இந்த தாளத்தையே சேர்த்து நாடு அச்சாரம் சொல்லி ராசாதி உலகில் ராப்பகல்லா திங்கிடுச்சு ராசாதி உலகில் ராப்பகல்லா திங்கிடுச்சு ராப்பகல்லா திங்கிடுச்சு ஜோதிலிச்சு எகை ஓடி ராப்பகல்லா திங்கிடுச்சு ஜோதிலிச்சு எகை ஓடி நம்ம பொழந்து சுரங்க வச்சு பொண்ணை எடுத்து கனிகள் வச்சு மண்ண பொழந்து சுரங்க வச்சு பொண்ணை எடுத்து கனிகள் வச்சு மதுரை வச்சு மாளிகை கட்டி கதையில் கூடி முட்டை எடுத்து வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையில் காடு வளர்த்த நமக்கான நமக்கு கைங்களும் தனமிச்சோம் காடு விளையட்டும் பொண்ணே நமக்கு தனம் இருக்குது தனம் இருக்குது பச்சைக்கிளியே தொட்டு தழுவா மச்சாவராண்டி ஒரு பந்தளை கட்டி நிலத்தை கட்டி மாலையிடுவாண்டி அடி அம்மாடி நீ சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா அறியாச்சு சம்மதம் வந்தாச்சு சந்தையில் வாங்கிடும் சரக்கல்லதம்மா தான் வயிற்ற வளர்ப்பதற்கும் வேண்டும் எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே ஏழையுடன் அன்பு காட்டி எண்ணத்தை புறக்காதே எண்ணத்தை புறக்காதே ஆகி மாட்டு வண்டி போட்டுக்கிட்டு மாப்பிளைய போட்டுக்கிட்டு காட்டு வழி போற வேலை காட்டு வழி போற வேலை கன்னியாமா காசு மாறமா உன்னை சொல்லி குற்றமில்லை என்ன சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்ன சொல்லி குற்றமில்லை காலம் செல்ல போலம்மா கடவுள் செய்த குற்றமப்பா கடவுள் செய்த குற்றமப்பா நான் என்ன சொல்லிவிட்டேன் ஏன் மயங்குகிறாய் நான் என்ன சொல்லிவிட்டேன் ஏன் மயங்குகிறாய் இந்த சம்மதம் கேட்டு இங்க தலை குனிவாயோ என்ன சொல்லிவிட்டேன் ஏன் மயங்குகிறாய் ஆடாதப்பா ஆடாதப்பா மனிதா நீ ஆட்டம் போட்ட அடிக்கிடுவாய் மனிதா ஐயப்பா ஆடாதப்பா ஆடாதப்பா மனிதா நீ ஆட்டம் போட்ட அடிக்கிடுவாய் மனிதா போய போய புண்ணாக்கு
இருக்கு உனக்கு இருக்கு அது சொல்லாத மனக்கணக்கு இருக்கு உனக்கு இருக்கு அது சொல்லாத மனக்கணக்கு போயா 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 சாமியார மதிக்க வேண்டும் முறப்படி நீங்க போகாத இடம் போனா தருமடிதான் உங்களுக்கு போட்டி பாட்டுன்னு விடிய விடிய பாடிக்கிட்டு இருக்கலாம். அது பாட்டு கச்சேரியா போறோம். ரசிகருடைய விருப்பத்திற்காக பாடணும். அன்பு உள்ள ரசிகர்களுக்கு எங்களுடைய கலைக்குடும்பத்தின் சார்பாக அண்ணன் ராமதாசன் மற்றும் என் சார்பாக நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்ககிட்ட போட்டி போட்டாச்சு. அடுத்து வரக்கூடிய ஆள் இடத்துல போட்டி போடணும் இல்லையா? சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்தித்து அவரிடத்துல என்ன விஷயம், அவரிடத்துல என்ன சரக்கு இருக்குன்னு பார்ப்போம். சுத்திரம் நீ கைவதும் ஏன் வந்தால் இதற்காக வந்தால் என்று பார்க்கின்ற பொழுது ஆகிய அமிர்தபலி சுந்தரபலி இருவருமே திருமாலுடைய கண்கள் அவதரிக்கப்பட்டார்கள். இவர்கள் அமிர்தபலி தேவேந்திர வளர்க்கப்பட்டு தெய்வயானி என்று பெயர் பெற்று சூரபதம் நடத்த சுப்பிரமணிய பெருமானுக்கு அனைவர் உரிமத்திரை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்போது சுந்தரபலி சுதந்திர வழியாக தன் வனத்தில் காவல் பொறுத்து காத்துக் கொண்டிருக்கும் மன்னபலை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் தவழ்ந்து உழவிக் கொண்டிருக்கின்றார். அந்த ஆடவரை முதலில் சந்திப்போம். தந்தனே தடம் பார்த்து நடை நடந்து வாழைகளை போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்த காலையாம்பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழைகளை போல வந்த பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்த ஆனழகு சேர்ந்திருக்கு அன்னையா இந்த
போதுமே நாட்டு மக்கள் குலத்தொரு போதுமே அடையாம்பூ முடிச்சு நடந்து மாலையிலே போல வந்த பொன்னம்மா எந்த நீர் வாசலுக்கு வாங்கி வந்த மண்பாத்தி விளைவதில்லை மரம் பார்த்து படுவதில்லை மண்பாத்தி விளைவதில்லை மரம் பார்த்து படுவதில்லை கண்ணியரும் பூங்கொடியும் கண்ணையா எந்த கண்ணிலே கலங்கமுண்டு சொல்லையா கண்ணிலே கலங்கமுண்டு சொல்லையா அன்பெனும் அகல் விளக்கேற்றி ஆசை என்னும் நெய்யூற்றி இன்பம் என்னும் பூஞ்சோலையில் இந்த பூமாரி மேடையிலே தெல்ல தெளிவாக பாடிக்கொண்டிருக்கிற ராமதாஸ் அண்ணன் அவர்களுக்கு அஞ்சூர் நாடு அஞ்சாத நாடு என்று சொல்லக்கூடிய தேலை கிராமத்தின் சார்பிலே இந்த 101 ரூபாயை நன்கொடையாக வழங்கப்படுகிறேன். நன்றி நன்றி நன்றி. பாசத்துக்குரிய என்னை பாராட்டி 100 ரூபாய் அன்பில் அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி.